ஹலோ மக்களே! இந்த 4த் ஆஃப் ஜூலை வீக்கெண்டுக்கு நாங்க பென்சில்வேனியால இருக்கிற பென் கேவ்ஸ்க்கு போயிருந்தோம். இந்த பென் கேவன் தான் யுஎஸ்ல இருக்கிற கேவன்லயே ஆல் வாட்டர் கேவன்னு சொல்றாங்க. ஸோ குகை ஃபுல்லாவே தண்ணி தான் இருக்கும். நம்ம படகுல போய் தான் சுத்தி பார்க்க முடியும். இதோட சின்னதா ஒரு வைல்ட் லைஃப் பார்க்கும் இருக்கு. வாங்க இத இப்ப நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பென்சில்வேனியால சென்டர் ஹால் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த பென் கேவ்ஸ் இருக்கு. பென் கேவோட என்ட்ரன்ஸ்லயே பென் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்சர்வேட்டரி டெஸ்க் இருக்கு. இது முன்னாடி காலத்துல ஹோட்டலா இருந்ததுன்னு சொல்றாங்க. இது ஓப்பனா இருக்கானெல்லாம் தெரியாது. யாருமே இங்க போய் நாங்க பார்க்கல. ஸோ நாங்க நேரா வண்டிய பார்க் பண்ணிட்டு வைல்ட் லைஃப் பார்க்குக்கும் கேவுக்கும் டிக்கெட் எடுக்கிறதுக்கு தான் போனோம். என்ட்ரன்ஸ்லயே நமக்கு வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு. அதுக்கப்புறமா ஒரு கிஃப்ட் ஷாப் இருக்கு. அந்த கிஃப்ட் ஷாப்புக்குள்ள தான் டிக்கெட்டும் குடுக்குறாங்க. கேவன் ப்ளஸ் வைல்ட் லைஃப்க்கு அடல்ட்டுக்கு $40 சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்ஸுக்கு $25 சார்ஜ் பண்ணுறாங்க. சப்போஸ் கேவன் மட்டும் நம்ம போகிறோம் அப்படின்னா $24 அடல்ட்டுக்கு, அப்புறம் கிட்ஸுக்கு $12 கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. சப்போஸ் வைல்ட் லைஃப் மட்டும் எடுக்கிறோன்னா $27 அடல்ட்டுக்கும், $15 கிட்ட கிட்ஸுக்கும் எடுத்துக்கிறாங்க. இது கூட மைனஸ் மேஸ்ன்னு ஒன்று இருக்கு. உங்கள ஒரு இடத்துல விட்டுருவாங்க. அதோட என்ட்ரி மட்டும் உங்களுக்கு தெரியும். எக்ஸிட் எப்படி வர்றதுன்னு தெரியாது. நீங்களா கண்டுபிடிச்சு ஒரு பசில் சால்விங் மாதிரி அந்த எக்ஸிட்ட புடிச்சு வரணும். ஸோ அதுக்கு அடல்ட்டுக்கு $6ம், கிட்ஸுக்கு $3ம் சார்ஜ் பண்றாங்க. இப்ப நம்ம K1க்கும் வைல்ட் லைஃப்க்கும் மட்டும் டிக்கெட் வாங்கியிருக்கோம். ஸோ அதுக்கு டைம் போட்டு குடுத்துட்டாங்க. 11:00 கேவ் என்ட்ரி. நான் சொன்ன மாதிரி போட்ல தான் போக முடியும். இப்ப நீங்க பார்க்குறது தான் அந்த கேவ். ஸோ இதுக்குள்ள போயிட்டு கரெக்ட்டா ஒரு டைம்ல 11:00 அப்படின்னா, ஆள் சேர்ந்ததுக்கப்புறம் இந்த கேவுக்குள்ள நம்மள கூட்டிட்டு போவாங்க. குகை ஃபுல்லாவே இருட்டா தான் இருக்கு. சுத்தமா வெளிச்சமே இல்ல. அங்கங்க டார்ச் அடிச்சு காட்டுறாங்க. பட் இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் லைட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ படகு வரும்போது அப்பப்ப ஆன் பண்ணிக்கிறாங்க. பாருங்க இந்த குகை எப்படி பிரம்மாண்டமா இருக்குன்னு. ரொம்ப அழகா இருந்தது. லேட் 18th செஞ்சுரியில செனக்கா இண்டியன்ஸ் அப்படிங்கிற ட்ரைபல் பீப்புள் தான் இந்த கேவை கண்டுபிடிச்சதா சொல்றாங்க. சில ட்ரைபல் பீப்புளும் சில நாடோடிகளும் இங்கே தங்குனதா சொல்லப்படுது. எப்படி இந்த குகையில தங்குனாங்கன்னு கொஞ்சம் கூட கற்பனையே பண்ணி பார்க்க முடியல. 1885ல ஒரு கமர்ஷியல் பிளேஸா இந்த கேவை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக நான் சொன்ன அந்த பென் ஹவுஸ் அப்படிங்கிற ஹோட்டலையும் அந்த டைம்ல தான் கட்டியிருக்காங்க. லேட்டர் ஆன் 1976ல தான் இந்த பென் கேவை ஒரு ஹிஸ்டாரிக் பிளேஸா நேஷனல் ரெஜிஸ்ட்ரியில ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. வெளியில எவ்வளோ டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆனாலும் குகைக்குள்ள 50°F தான் இருக்கு. ஸோ குகைக்குள்ள நல்லாவே குளிர் இருக்கு. உள்ள வர்றவங்க எல்லாருமே ஜாக்கெட்ஸ் எடுத்துட்டு தான் வர்றாங்க. பெருங்கடலோட மண்ணு தான் குமிஞ்சு இப்படி பாறைகளா ஆயிருச்சுன்னு சொல்றாங்க. இந்த பாறைகளோட வயசு கிட்டத்தட்ட 400ல இருந்து 500 மில்லியன் வருஷங்கள் ஆகும்னு சொல்றாங்க. கணக்கு போடவே ரொம்ப பயமா இருக்கு. இந்த பென் கேவோட பேட்டர்னை லீனியர் கேவ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டனல் மாதிரி. ஸோ ஒரு டனலுக்குள்ள நம்ம கார் ஓட்டிட்டு போற மாதிரி இந்த கேவோட டனலுக்குள்ள நம்ம படகுல போயிட்டு இருக்கிறோம். சில இடத்துல தலை இடிக்கிற அளவுக்கு பாறைகள் இருக்கு. ஸோ குனிஞ்சு வளைஞ்சு அந்த மாதிரி தான் நம்ம போற மாதிரி இருக்கு. இந்த பாறைகளை லைம்ஸ்டோன்னு சொல்றாங்க. பாறைகளை தவிர்த்திட்டு இந்த பென் கேவோட வயசு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30 மில்லியன் வருஷங்கள் இருக்கும்னு சொல்றாங்க. யூஸ்வலா ஒரு குகையோட வயசு கிட்டத்தட்ட 10 மில்லியன் இயர்ஸ் இருக்கும்னு சொல்றாங்க. அதை விட இது ரொம்பவே ஜாஸ்தி. இப்போ நீங்க பார்க்கறது குகைக்குள்ள ஒரு ஒரு வே மாதிரி இருக்கு. இது மூலமா வெளியே போறதுக்கோ இல்ல உள்ள வர்றதுக்கோ வழி இருக்கிற மாதிரி தெரியுது. கிட்டத்தட்ட சுரங்கப்பாதை மாதிரி இருக்கு. அங்கங்க பாறைகள்ல வெட்டுப்பட்டிருக்கதையும் நம்மளால பார்க்க முடியுது. மொத்தமா இந்த போட் ட்ரிப்புக்கு 50 நிமிஷம் ஆகுது. சில கற்களை பார்க்கும்போது சிங்கம் மாதிரி இருக்கு. சில கற்களை பார்க்கும்போது டைனோசர் மாதிரி இருக்கு. சில கற்களை பார்க்கும்போது எலும்புகள் அப்படி தொங்குற மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ இந்த கேவே பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு பிரம்மாண்டமா இருக்கு.
வெளிச்சம் இருக்கிறதுனால நம்மளால தெளிவா பார்க்க முடியுது. இந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி டார்ச்சும் இல்லாம ஒரு இடத்துல நிப்பாட்டிடுவாங்க. பார்த்தா கம்ப்ளீட்டா இருட்டு. பக்கத்துல உட்கார்ந்திருந்துக்கவங்க கூட தெரியாது. லைட் ஷோ மாதிரி காலையில எப்படி இருக்கும், மதியம் எப்படி இருக்கும்னு சும்மா லைட்ட மாத்தி மாத்தி நம்மளுக்கு ஒரு ஷோ மாதிரி காட்டுவாங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பொதுவா இதுவரைக்கும் நம்மள்ல எத்தன பேரு ஒரு குகைக்குள்ள போய் சுத்தி பார்த்திருப்போம். அதுவும் ஆழம் முக்குற அளவுக்கு இருக்கிற தண்ணீல. இது ரொம்பவே ஒரு புதுமையான அனுபவமா இருந்துச்சு. $40க்கு ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒர்த்து தான். அந்த அளவுக்கு இந்த பாறைகள் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. இப்போ நம்ம இந்த பாறையோட முடிவுக்கு வந்துட்டோம். இதோட முடிவுல ஒரு ஏரி மாதிரி தண்ணி இருக்கு. ஸோ, அதுலயே நம்ம போட்டிங்லயே போயிட்டு ஒரு ரவுண்ட் வந்துரலாம். இருட்டான குகைக்குள்ள இருந்து வந்துட்டு இந்த வெளிச்சத்த பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாருக்கு. என் லைஃப்ல இது மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்ல. இந்த பாறைகளோட என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. இப்ப நம்ம பாறையில இருந்து வெளியில வந்துட்டோம். ஸோ ஒரு லேக்ல ஒரு போட்டிங் போன எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த இடத்துல இருக்கு. அதோட ஒரு கரையில நல்ல கொம்புள்ள மான்கள் கூட்டம் கூட்டமா இருக்கு. மான்கள் மாரி இன்னும் சில விலங்குகள் இருக்கு. அதெல்லாம் தான் நம்ம வைல்ட் லைஃப் டூர்ல பார்க்க போறோம். அத செப்பரேட் வீடியோவா பார்க்கலாம். இப்ப நம்ம திருப்பி குகைக்குள்ள போயிட்டு, நம்ம என்ட்ரன்ஸ்ல போட் ஏறுன இடத்துக்கே நம்ம திருப்பி போக போறோம். மறுபடியும் இருட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனா இந்த தடவ அங்கங்க நிப்பாட்டி நம்மள சுத்தி காட்ட மாட்டாங்க. ஒரு சில இடத்துல மட்டும் நிப்பாட்டிட்டு விறுவிறுன்னு என்ட்ரன்ஸ்க்கு கூட்டிட்டு போயிடுறாங்க நம்மள. இந்த லைம்ஸ்டோன் பாறைகள சுத்தி காட்டுறதுக்கு நம்மள எலக்ட்ரிக் போட்ல தான் கூட்டிட்டு வர்றாங்க. இந்த போட்ல இருந்து இந்த 50 நிமிஷமும் நம்மளால இறங்க முடியாது. உட்காந்து தான் இருக்கணும். அதேபோல போட்ல நிக்கிறது, குதிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா தண்ணிக்குள்ள எந்த அளவு ஆபத்து இருக்குன்னு நமக்கு தெரியாது. குகைகள்ல இருக்கிற பாறைகள் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. இந்த இடம் 365 நாளுமே ஓப்பனாக தான் இருக்கு. ஆனால் நீங்கள் 12 மணிக்குள்ளே இந்த இடத்துக்கு வந்துட்டா உறுதியாக டிக்கெட் வாங்கலாம். அதுக்கும் லேட்டாக வந்தால் டிக்கெட்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதுக்கான டிக்கெட்ஸை நம்ம ஆன்லைன்லேயும் புக் பண்ணிவிட்டு வரலாம். இல்லை இங்கே வந்து இந்த கிஃப்ட் ஷாப்லேயும் நம்ம டிக்கெட் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம இந்த என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு. கிஃப்ட் ஷாப்பில் உள்ளதையும் வைல்ட் லைஃப் டூரையும் தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு எக்ஸ்ப்ளோரர்ஸ் vlogs. இன்னொரு எக்ஸைட்டிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை.